ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிசார்ட் வந்து சொன்ன அக்காக்கும் அது எப்படி ஆக்காச்சுன்னு யாருக்குமே தெரியல. எனக்கு வந்து எப்படியோ வந்து எஸ்ஆர் வந்து சொன்னாரு, எனக்கு சொல்லல, இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து எஸ்ஆர்எம் சேனல் போய் அந்த லைவ் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் இருக்காது. ஹேக்கர் வந்து கண்டுபிடிச்சா அதை தூக்கிட்டான். எஸ்ஆர்எம் சேனல் வந்து எப்படி ஹேக் ஆச்சு, எப்படி வந்து நியூ சேனல் ஓப்பன் பண்ணிருக்காரு, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அவரோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஹேக் ஆச்சுன்றதை வந்து பார்த்துக்கலாம். அவர் எப்படி ஹேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் அதுக்கு வந்து இது மாட்ட வேண்டியதாக இருக்கு. ஐயோ வந்து ஏற்கனவே ஒரு குடும்ப சூழ்நிலை, அவர்கிட்ட காசு இல்லை. வேற வழியில் கொலாபரேஷன் பண்ணி காசு எடுப்போம் சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆனால் வந்து ஏதோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஐயோ எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து ஓனர்ஷிப் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஓனர்ஷிப்பை வந்து எஸ்ஆர்எம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. மாற்றினோடனே அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிட்டு அந்த ஐயோ ஃபேக் டீட்டெயில்ஸ் நம்ம எஸ்ஆர்எம் கொடுத்த எல்லாமே நாங்கள் கம்பெனி தான். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் மாற்றினோடனே ஹேக் பண்ணிட்டு பைத்தியக்காரன். நம்ம ராஜாக்கு வந்து எல்லாத்தையும் நம்பி இது பண்ணிட்டாரு, ஹேக்கும் பண்ணிட்டான். இப்போ வந்து எப்படி அந்த ரெக்கவர் ஆகுமா, திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 15% வாய்ப்பு இருக்கு வர. எனக்கு தெரிஞ்சு வந்து வர அந்த அளவு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து யூடியூப் சைட்ல இருந்து ஒரு இது கூட வரல. ராஜா ப்ரோ கிட்ட பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கூட வரல. ஆனால் வந்து யாரோ இது ஒரு யூடியூபர் வந்து வீடியோ போட்டுருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு 1-2 வாரத்தில் வந்துடும் நீட்டு சொல்லியிருக்காரு அந்த யூடியூபர். அது உண்மையானியானா எனக்கு தெரியல. இந்த வாய்ஸ் பற்றி எடிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என் த்ரோட் பெயின் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, எஸ்ஆர்எம் சேனல் வந்து இப்போ புது சேனல் ஓப்பன் பண்ணிருக்காரியா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணானா நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாரு. நேற்றே ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு. ஓகே, நேற்றே வந்து எல்லாமே பண்ணிட்டாரு. தொண்டை சொல்லுது. நேற்றே வந்து எல்லாமே பண்ணிட்டாரு. நேற்றே வந்து வீடியோ போட்டாரு. ஒரே வீடியோவில் ஒரு 10K சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டாரு. இதே மாதிரி வந்து நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ண முடியல. ரைட் இருக்கும். நானும் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தான். நான் வந்து அந்த சேனல் சப்ஸ்கிரைபர் தான். எஸ்ஆர்எம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, சாதா எஸ்ஆர்எம் சேனல் 2.1 மில்லியன் கூட வச்சிருந்தாரு. அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ரெக்கார்ட் ஆச்சுனா மட்டும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேணாம் ஏன் வந்து பண்ண இந்த ராஜா ப்ரோ கையிலே வந்து அந்த சேனல் இப்போ இல்லை. அது ராஜா ப்ரோவே இல்லை, வேற கம்பெனி வச்சிருக்கு. வேற கம்பெனி கிட்ட வந்து அந்த ஹேக்கர் கொடுத்து வித்துட்டான். இப்போ அந்த ஹேக்கர் கிட்டயும் அந்த சேனல் இல்லை, வேற கம்பெனி கிட்ட போய் அவரே போய் வித்த மாதிரி இப்போ வந்து அந்த ஹேக்கர் பண்ணி விட்டான். அதை வந்து ராஜா ப்ரோ தான் வந்து அந்த புது சேனல் நிறைய அந்த வீடியோலே சொல்லியிருக்காரு. அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.